இப்போ முருக பக்தர்களுக்கான மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன சார் இருந்துச்சு? அதுவும் மதுரையை சூஸ் பண்ணி நடத்த வேண்டிய தேவை. திமுகவே முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறப்ப அவங்களுக்கே தேவை இருக்கிறப்ப பிஜேபி காரனுக்கு என்ன தேவை இருந்துச்சு எப்படி கேட்கலாம் நீங்க? முருகனா அரசியலுக்காக திமுகவுக்கே முருகன் தேவைப்படுறாரு. இப்பதானே ஒரு வருஷத்துக்கு முன்னால சேகர் பாபு வந்து முருக பக்தர் மாநாடுன்னு பழனியில் நடத்தினாரு. இப்ப இந்து இயக்கங்களுக்கு முருகன் தேவை இல்லையா என்ன? இது ஆக்சுவலா பிஜேபி மட்டும் நடத்தல. பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத்து, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து, பாரதிய மஸ்தூர் சங், கிசான் சங் எல்லாம் சேர்ந்து பண்றோம். அந்த காமன் பேனர் வந்து இந்து முன்னணி பேர்ல பண்றோம். வழக்கமா இந்து முன்னணி 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்து எழுச்சி மாநாடா நடத்துவாங்க. இந்த முறை முருக பக்தர் மாநாடு என்று இந்து முன்னணி பேனர்ல நம்ம பண்றோம். எல்லா இந்து இயக்கங்களும் சேர்ந்து அந்த மாநாடை மதுரையில பண்றோம். அதான் அது ஒரு மையமா இருக்குது. மதுரையை மையமா வச்சு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கு அடுத்து இப்போ ஒரு மாநாடுங்கிறப்போ மதுரையில வந்து போலரைசேஷன் பண்ற மாதிரி ஒரு மதுரை வந்துங்க தமிழ்நாட்டுக்கு புவியியல் ரீதியா ஜாகிரபிக்கலாவும் மதுரை வந்து சென்டர், புவியியல் மையம் மதுரை. இன்னொரு பக்கம் அரசியலுக்கும் மதுரை தான், அதாவது நெர்வ் சென்டர்பாங்க. தி பொலிட்டிக்கல் நெர்வ் சென்டர் தமிழ்நாட்டு எதுன்னா மதுரை தான். அதனால சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை சார்ந்த பிரச்சனைகள் தான் தமிழ்நாடு அரசியல பரபரப்பு வந்தது. அது டங்ஸ்டனா இருக்கலாம், திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையா இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு பெரிய அரசியல் புயலை உருவாக்கிய இடங்கள். அதனால மதுரையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் வந்து தங்களது பெரிய மாநாடு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு மதுரையை தேர்ந்தெடுக்கிறதுன்றதுக்கு காரணமே தேவையில்லை. ஏன்னா இங்கே எல்லாருமே மதுரையை தேர்ந்தெடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பிக்கிறப்ப, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப, கமலஹாசனுக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? அவர் எங்கேயோ ஒரு சென்னையில தான் வாழ்நாளெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் மதுரையில் தான் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக மதுரைக்கு வந்தார். அதனால் மதுரையிலங்கிறது ஒரு சிறப்பு. அதில் 6 படை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 3 படை வீடுகள் மதுரையில் தான் இருக்குது. திருப்பரங்குன்றம், இந்த பக்கம் பழமுதிர்ச்சோலை, மதுரை மாவட்டம் இல்லைன்னா கூட திண்டுக்கல்னு வச்சுக்கிட்டா கூட பழனி, அப்புறம் இந்த பக்கம் திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், இதெல்லாம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்னு வச்சுக்கலாம். 6 படை வீட்டில் 4 படை வீடுகள் மதுரையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, 150 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அதனால் இது மதுரைங்கிறது ரொம்ப ஒரு மையமான இடம், சிறப்பான இடம். இதுல இயல்பா என்ன இதுன்னா, வட இந்தியால ராமரை பாஜக சொந்தம் கொண்டாடியது போல இங்க முருகரும் முருக பக்தர்களையும் ஆன்மீக தளத்துல இருந்து அரசியலுக்கு பயன்படுத்த பார்க்குதானே ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை இந்த மாநாடு கேரளாவில் நடந்தா குருவாயூரப்பன் மாநாடா இருக்கும், இல்ல ஐயப்பன் மாநாடா இருக்கும். ஒருவேளை இதே மாநாடு வந்து ஆந்திராவில் பிஜேபி நடத்தினா ஏடுகுண்டலவாடு மாநாடா இருக்கும், திருப்பதி வெங்கடாஜலபதிக்கான மாநாடா இருக்கும். ஒரிசாவில் நடந்திருந்தா இது பூரி ஜெகநாதருக்கான மாநாடா இருக்கும். அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வரும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னாரு. இந்த தேர்தலில், ஒரிசா தேர்தல் முடிவு வந்த உடனே பூரி ஜெகநாதருக்கு அரோகரா அப்படின்னு சொன்னார்ல. ஒவ்வொரு மண் வாசனைக்கு ஏற்று அந்த இதை ஏற்றுக்கொள்கிறோம். ராமர் நாடு முழுக்க கடவுளாக கொண்டாடப்படுகிறார். எனக்கு முருகப்பெருமானுமே இந்தியா முழுக்க. இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் பத்திரிகை செய்தி, உத்தரகண்டில் கார்த்திக் சுவாமி கோயில் அப்படின்னு மலை மேலே ஒரு பெரிய கோயில் வச்சுருக்காங்க, முருகன் கோயில். அதனுடைய அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அங்கேருந்து கார்த்திக் சாமி கோயில் உத்தரகாண்ட்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா படை வீடுகளுக்கும் முருகன் கோயிலுக்கும் அங்கேருந்து வஸ்திரம் கொடுத்து விடுறாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த அமைச்சரே வந்து இங்கே பத்திரிகா சந்திச்சு பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையை தெரிய வருது. நாம முருகன் என்பவர் தமிழ் கடவுள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு மாத்திரம் அவருக்கு சொந்தம் கொண்டாடவில்லை, ஒட்டுமொத்த தேசமும் முருகனை சொந்தம் கொண்டாடுதுல்ல. அதனால இது முருகன்கிறதா தமிழ்நாட்டுடைய பெரிய சென்டிமெண்ட். இந்த மாநாட்டு முருக பக்தர்களை அழைச்சி வந்து இதுல என்ன மாதிரியான நீங்க அந்த மேடையில வந்து கருத்துக்களை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நவீன உலகம் வர வர இப்ப நீங்க சாதாரண புலங்குற வார்த்தை சொல்றேன், 2000 கிட்ஸுங்கிறான். கொஞ்சம் ஒரு 30 வயசு தாண்டினவரை பூமர் அங்கிள்ங்கிறான். இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வார்த்தையெல்லாம். ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்றான். ஒரு புது கல்ச்சர் உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள்ல ட்ரக் அபியூஸ் நடந்துட்டு இருக்கு, போதை கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்துலாம் எப்படி ஒரு அரசாங்கத்தால மாத்திரம் இந்த இளைஞர்களை, குழந்தைகளை, மாணவர்களை மீட்க முடியாது. ஒரு ஆன்மீக சூழல் தேவை. மறுபடியும் பாரம்பரியம், நமது பெருமை, நமது மரபுகள், இதுல எல்லாம் இளைய தலைமுறைக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை உருவாக்குற ஒரு சிஸ்டம் தேவை. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? சரி, வெறும் சட்டத்தினால மாத்திரம் இந்த சமுதாயத்தை சரி செஞ்சிட முடியாது. நீங்க சட்டம் வந்துங்க, ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் சட்டம் வந்து தண்டிக்கும். தர்மம் அப்படி இல்லை. தர்மம்ன்றது அறம். அறம் என்ன செய்யும்? ஒரு தவறே நடக்காமல் பார்த்து கொள்வது அறம். அப்போ ஒரு மக்கள் திருக்கூட்டத்தில் அறம் பற்றிய உணர்வு, தர்மம் பற்றிய உணர்வு, இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு ஆன்மீகத்தினால தான் முடியும், கடவுள்களால் தான் முடியும். இது வெறும் சட்டம், கோர்ட்டு, போலீஸு இதனால மாத்திரம் முடியாது. இவங்கெல்லாம் நீதிமன்றங்களோ, காவல்துறையோ,
சட்டங்களோ தவறு செய்யறவங்க தண்டிப்பாங்க. இது அரசியலை கடந்து இதுல எல்லாரும் கலந்து எல்லாருமே நாங்க திமுக காரங்களாம் வீடு வீடா போய் கூப்பிடுறோம். திமுகன்ற அடையாளம் உனக்கு இப்ப இருக்கு, நீ டிஎம்கேல இருக்கிற. பட் அதை விட உனக்கு இந்துன்ற அடையாளம் முக்கியம் இல்லையான்னு கேட்குறோம். முதல்ல நீ இந்து, அப்புறம் தானே நீ திமுக காரன். பிறந்தவொடனே டிஎம்கே காரனா? நீ பிறந்தவொடனே நீ கம்யூனிஸ்டா? பிறந்தவொடனே ஒருத்தன் காங்கிரஸ்காரனா? இல்ல இல்ல, இந்து தானே. அப்ப இந்துன்ற அடையாளத்தோட வான்னு சொல்றோம், முருக பக்தனா வான்னு சொல்றோம். இதுல எல்லா கட்சியும் கூப்பிடுறோம். நாங்க ஏடிஎம்கே கூப்பிடுறோம், டிஎம்கே கூப்பிடுறோம். இது வரைக்கும் அரசியல் அப்பாற்பட்டு பார்க்குற முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை எப்படியோ புரிஞ்சுக்கலாம். இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 நாத்திக மயமாக்கி விட துடிக்கிற ஒரு அரசியல் சூழலை இந்துன்னு சொன்னா ஏளனமா அதை காயப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது, புண்படுத்துறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்கிற ஒரு மாநிலத்தில் வேற எந்த ஸ்டேட்ல இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் தமிழ்நாட்டில். இந்துன்னா கேவலம், இந்துன்னா இழிவு, இந்துன்னா ஏளனப்படுத்துறது. சார் நான் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் சில பகுத்தறிவு இயக்கங்கள் இந்துக்களை இழிவுபடுத்துறாங்க, விமர்சனம் பண்றாங்கன்றது எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றதும், இந்துன்னா திருடேன்னு சொல்றதும், சைவம்னா வைணவம்னா என்னன்னு ஒரு புது விளக்கம் கொடுத்து, ஆபாசமான ஒரு விளக்கம் கொடுத்து வாங்கி கட்டினதும் ஆட்சியாளர்கள். இவங்கெல்லாம் யாரு? ஆட்சியாளர், இந்துக்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவங்க. இப்படிலாம் இவங்க பேசுறாங்கல்ல, இது தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் நடக்குது, எந்த ஸ்டேட்லையும் நடக்கல. இதுக்கெல்லாம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றேன். இந்த முருக பக்தர்கள் இந்துக்கள் இதனுடைய விஸ்வரூப காட்சி இருக்குல்ல, இதுதான் அவங்கள வாயடைக்க வைக்கும். மயிலான்னு இறக்கப்படாது. ஓ, இந்த சென்டிமெண்ட்டுக்கு பின்னால இத்தனை லட்சம் பேர் அணிதிரள்றாங்க. மாநாடு வந்து ஆளுங்கட்சியான திமுகவோட கொள்கைகளே மாற்றம் நினைச்சு சொல்ல வருங்க. இதுங்க அவங்க இப்ப வரைக்கும் இந்திய நிச்சயமா திமுக இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். தங்களுடைய தாட் ப்ராசஸ் அதை அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி ஆகணும், தங்களை சரி செய்து கொண்டு தான் ஆகணும். இனிமே ஹிந்துஸ் ஆர் நோ மோர் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்து தான் ஆகணும். அப்படிலாம் இல்லை. இனிமே என் சென்டிமெண்ட்டை நீ கொச்சப்படுத்தினா நான் வந்து அதை கேள்வி கேட்பேன், தட்டி கேட்பேன். என்னை காயப்படுத்துற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு கேட்கிற முருகபக்தி மாநாடு தான் அந்த மாநாடு. அது மாத்திரம் இல்லை, இது நெகட்டிவ் சைட் சொல்றேன். தட்டி கேட்கிறோம், எழுச்சி பெற செய்கிறோம், ஒரு பெரிய மாஸ் காமிக்கிறோம்ன்றதெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு நான் சொன்ன மாதிரி இந்துக்களுக்கு ஜாதி கடந்து நம்ம இந்துன்ற அடையாளம் வேணும்னு சிந்திக்க வைக்கிறோம். இந்துக்களுக்கு மதமாற்றம் நமக்கு பெரிய அபாயம் என்பதை புரிய வைக்கிறோம். நம்மகிட்ட தீண்டாமை இருக்கக்கூடாது, சொந்த சமுதாயத்திலேயே சொந்த சகோதரர்களே நாம ஒதுக்கி வைக்கிற இந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான பழக்கம் நம்மகிட்ட இன்னும் மனப்பான்மை அளவுகளோடு இருக்கக்கூடாது, அதை சொல்ல வைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு முருகன் வந்து நம்மளை இணைப்பார் சார். இப்போ நானே பழனிக்கு வந்து விரதம் இருந்து மாலை போட்டு நான் விரதம் போயிருக்கேன். யாத்திரை ஒன்றும் போயிருக்கேன். சின்ன வயசுலயும் போயிருக்கேன். இப்போ நான் பாத யாத்திரை போவாட்டி கூட போயிருக்கிறேன். நான் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மதுரையில நகர சுத்தி தொழிலாளராக இருக்கிற ஒருத்தர் 20 வருஷமா பழனிக்கு முருகனுக்கு போயிட்டு இருக்காரு மாலை போட்டு. அவர் கையால தான் நான் மாலை போட்டுக்கிட்டேன். அவர் கையால தான் மாலை போடுவேன்னு தான் போட்டுக்கிட்டேன் நான். அவர் நகர சுத்தி தொழிலாளர். அவர் சமூகத்தினுடைய சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர். அப்ப பாருங்க, ஒரு முருக பக்திங்கிறது நம்மளை இணைக்குது இல்ல, ஜாதி கடந்து யோசிக்க வைக்குது இல்ல, தீண்டாமைன்றதுக்கு இடம் இல்லைன்றதை உணர வைக்குது இல்ல. அதனாலதான் முருக பக்த மாநாடு வச்சிருக்கோம்னு சொல்றோம். 5 லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்கிறோம் மாநாட்டுல. ஜூன் மாசம் 22ஆம் தேதி மாநாடு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருக்கோம். நீங்க மகிழ்ச்சி அடையதுக்காக திமுக காரங்க ஏதாவது பயப்படுறதுக்காக, அதாவது அவங்களுக்கு கலக்கம் உருவாக்குறதுக்காக ஒன்று சொல்றேன். பவன் கல்யாண் வரேன்னு இருக்கிறாரு மாநாட்டுக்கு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, பட் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் முருக பக்தியில பெருமைப்படுறாங்க. முருக மாநாட்டில் வந்து அவங்க பேசுறத வந்து பெருமைப்படுறாங்க. இதுதான் உண்மையான முருக பக்தி. மொழி கடந்து மாநிலம் கடந்து இது ஒன்றிணைக்குது. அன்னைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கிற 5 லட்சம் பேரையும் மாநாட்டு நிறைவுல எல்லோரும் எழுந்து நின்று கந்த சஷ்டி பாட வைக்கப்படும். ஒரே குரல்ல மேடையில இருந்து மைக்ல பாட அப்படியே திரும்பி எல்லாரும் கந்த சஷ்டி பாட. 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி பாடினா, கந்த சஷ்டி கவசம் பாடினா எப்படி இருக்கு? தமிழ்நாடு முழுக்க அதனுடைய அதிர்வலைகள் இருக்குமா இருக்காது? மாநிலம் முழுவதும் ஆட்கள் வராங்கன்னு சொல்றீங்க. மதுரை அதுக்கு தயார் நிலையில இருக்குது. தயார் நிலையில இருக்கு. வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சாதுக்கள், சன்னியாசிகள், மகான்கள், ஆதீனங்கள், மடாதிபதிகள் அவங்கெல்லாம் வர்றாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் வர்றாங்க. எல்லா சமுதாய தலைவர்களையும் போய் வீடு வீடா சந்திச்சு கூப்பிடுறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைப்பிதழ் போகணுன்றதான் எங்க இலக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைப்பிதழ் போகணும். மதுரையில சிறப்பா வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம பேசுறது வந்துன்னா எல்லாத்துக்கும் பொதுவான மக்கள் அதிகமா இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து இப்ப இன்றைய காலங்களில் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க ஒரு விமர்சனம் வச்சிருந்திருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் எதுவும் நடக்காது, அதனால மதுரையில் நடக்கும் மாநாடு வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, விமர்சனம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவல் எழுதி பேருக்கு இதை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்க? பால் காவடி எடுத்தாலும் மதுரைக்கே போனாலும் ஒன்றும் நடக்காதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பத்தின பதட்டம் ஏன் வருது? ஒரு போட்டிக்கு அதே தேதியில நாங்க அதே இடத்துல மாநாடு நடத்தணும் மதுரையிலேயே ஒரு அமைப்பு காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க.
ஏன் பதறீங்க? புரியுதா உங்களுக்கு? இது வெற்றிகரமாக நடந்துருன்றதுனால தானே பதறீங்க. அதனால மிகப்பெரிய சக்தி ஒன்று உருவாகும் போது, அது இந்து ஆன்மீகத்தை மையப்படுத்தி ஒரு சக்தி மதுரையிலேருந்து உருவாகும் போது நிச்சயமா இதை விரும்பாதவங்க அச்சப்படத்தான் செய்வாங்க, கலக்கம் வரத்தான் செய்வாங்க. அவங்க இப்போதைக்கு பிதற்றுறாங்க, அவ்வளவுதான். இது மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, சந்தேகமே கிடையாது. இதுவரையும் முருக பக்தர்களாக இருப்பாங்க, ஆனால் அரசியலில் அவங்களோட கருத்து தெரிவிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது, நாங்கள் வந்துங்க இந்த முருக பக்த மாநாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களாம் பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு தீர்மானம்லாம் போட போகிறதில்ல. அதற்கான மாநாடு இது இல்லை. பிஜேபிக்கு ஆதரவு திரட்டுற மாநாடு இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ ஹிந்துன்ற உணர்வோடு போய் திரும்பி போன்னு சொல்கிறோம். நீ ஹிந்துன்ற பெருமையோடு திரும்பி போ. நான் ஒரு முருக பக்தன்கிற அந்த ஒரு மதிப்பீட்டு அளவில் மிக உயர்ந்த நிலையில் தலை நிமிர்ந்து திரும்பி போ. இதை கேள்வி கேட்குறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க, கேள்வி பண்ணுறவங்க, காயப்படுத்துறவங்க யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வியாவது கேளுன்னு சொல்லும். உன்னை எல்லாரும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக வச்சுட்டு இருக்காண்டா, உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிட்டு இருக்கான். குறைஞ்சபட்ச எதிர் கேள்வி கேளு. ஏன்டா என்ன இப்படி காயப்படுத்துற, எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு மேடா, எனக்கு வலிக்கு மேடான்னு சொல்லேன், வாயை திறந்து சொல்லேன். என்ன குடிமொழி போச்சு? ஒரு தடவை தான் உன் இந்து உணர்வை காட்டேன் அரசியலில், என்ன குடிமொழிடுச்சு? நீ யாருக்கு வேணா ஓட்டு போடு, ஒரு கேள்வி கேளுன்னு சொல்றோம். அதுக்கு தான் அந்த மாநாடு. அது வெற்றி எங்களுக்கு. நாங்கள் பிஜேபி தான் ஓட்டு போடுன்னு சொல்லலை, இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, கேள்வி கேட்டு ஓட்டு போடு.